தற்போதைய அண்மை செய்தி. நெல்லை மாநகர பகுதிகளில் பள்ளி செல்லும் மாணவியை திருநாய் விரட்டி கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. தெருநாய்கள் தொல்லை அதிகமாக உள்ளதாகவும் சாலையில் செல்பவர்களை கடிப்பதாகவும் பொதுமக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், விவரங்களை சொல்லுங்க. அதாவது நெல்லை மாநகர பகுதிக்கு உட்பட்ட பகுதிகளான திருநெல்வேலி டவுன், பேட்டை, மேலப்பாளையம், பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவில் திருநாய்கள் நடமாடுது. இதில் என்ன ஆகுதுன்னா, பள்ளி செல்லும் மாணவிகள் மட்டுமல்லாது கையில் யாராவது ஒரு சின்ன பொருள் கொண்டு போனால் அவங்கள விரட்டி கடிக்கிறது போன்ற அடாவடி செயல்கள் அது அந்த மிருகங்கள் பண்ணிட்டு இருக்குது. இதை கட்டுப்படுத்தணும். அதே மாதிரி நாய் இனப்பெருக்கத்துக்கு கட்டுப்படுத்தணும், அதுக்குள்ள தடுப்பூசிகளை போட்டு விடணும் அப்படின்னு சொல்லி பல்வேறு தரப்புல கோரிக்கை வைத்த நிலையில நெல்லையில டவுன் பக்கத்துல கல்லணை உயர்நிலைப் பள்ளின்னு ஒரு பள்ளி இருக்குது. ஏறத்தாழ 4000 மாணவிகள் பயிலக்கூடிய அந்த பள்ளிகளை சுற்றி அதிக அளவுல நாய்கள் எப்பவுமே உண்டு. இதுல ஏற்கனவே பள்ளி தரப்புலையும் சரி, நிர்வாகங்கள் தரப்புலையும் நாயை கட்டுப்படுத்த சொல்லி பல்வேறு போராட்டங்கள் நடைபெற்ற நிலையிலையும் அதுக்கு மாநகராட்சி செவிசாய்க்காத ஒரு நிலையில பள்ளி சென்று வரக்கூடிய ஒரு மாணவிய ஒரு தெருநாய் கடிக்கிற விஷுவல் தான் நம்ம செய்தி காட்சிகள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இது இங்க மட்டும் இல்லாம மாநகரோட அனைத்து பகுதிகளிலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய நடந்துகிட்டே இருக்குது. இது குறித்து மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அதிக அளவு மக்கள் புழங்கக்கூடிய பகுதிகளில் மட்டுமல்லாது மாநகர் முழுவதிலுமே இந்த நாய்கள் தொல்லையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது அங்குள்ள பொதுமக்களோட கோரிக்கையா இருக்குது. ஆனந்தி, விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.